నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி காலையில் 8-9 మణి వరకుమే நடக்கும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే గూడూరు సంతలో ఉన్నాము. ఈ గూడూరు సంత ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున ఒక 3-4 గంటలకి స్టార్ట్ అయ్యి తెల్లవారిన తర్వాత ఒక 8-9 గంటల దాకా జరుగుతుంది. நண்பர்களே, இந்த கூடூர் சந்தைக்கு நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுகள் மட்டும் இல்லாமல் வெள்ளாடுகளும் வரும். வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் மட்டும் இல்லாமல் கோழிகள் கூட இங்கே விற்கிறாங்க. கோழிகள்லாம் இந்த சந்தைக்குள்ளே கொண்டு வந்து விற்க மாட்டாங்க, அலோடு இல்லை. சந்தைக்கு வெளியில் கேட்டுக்கு எதிரில் காலி இடம் இருக்குது, அந்த இடத்துல கொண்டு வந்து விற்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாய் ஆடுகள், வளர்ப்பு கிடாக்கள், விதை கிடாக்கள் எல்லாமே வரும். வளர்ப்பு கிடாக்கள் இங்கே 2 ரகம் இருக்குது. ஒன்று ஒங்கோல் கிடாக்கள், இன்னொன்று வந்து நெல்லூர் கிடாக்கள் நம்ம சொல்கிறோம். ஒங்கோல் பகுதியிலிருந்து வர்றதுனால அது ஒங்கோல் கிடாக்கள். இங்கே நெல்லூர், அப்புறம் கூடூர், வெங்கடகிரி, சூலூர்பேட்டை இந்த மாதிரி லோக்கல் ஏரியாக்கள்லேருந்து நெல்லூரை சுற்றி இருக்கிற பகுதிகளிலேருந்து வர்றதுனால நெல்லூர் ரகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெல்லூர் ரகத்துக்கும் ஒங்கோல் ரகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியுது பாருங்கள். முகத்தில் அந்த அளவுக்கு கருப்பு இருக்காது, வெள்ளையாக இருக்கும். அந்த கண் பகுதியில் மட்டும் கருப்பு இருக்கும். உடம்பு பார்த்திங்கன்னா மயிலம்பாடி மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். ஆனால் ஒங்கோல் கிடாக்களில் பார்த்திங்கன்னா ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ரெண்டுமே அடிக்கருப்பு தான், ரெண்டுமே நெல்லூர் ஜுடிப்பி தான். ஆனால் அது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். முடி வந்து தோரணை நல்லாயிருக்கும். தோரணை நல்லா இருக்கும்னு சொன்னால் இப்போ தெரியாது. அது கூட நீங்கள் நான் ஏற்கனவே வீடியோவில் கூட சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 மாதம் இல்லை 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா 1 வருஷம் தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு, முடி, தோரணை எல்லாமே அதுலேயும் தெரியும். நெல்லூர் ரகமும் ஒங்கோல் ரகத்துக்கு ஒன்றும் சளைச்சது கிடையாது. தோரணையில் மட்டும்தான் வித்தியாசம், வளர்ச்சியிலலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. கொம்பு எல்லாமே ஒங்கோல் கிடாக்களை விட நல்லாவே வரும். இந்த 1 வருஷம் தாண்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும். அந்த கொம்பு, தோரணை எல்லாமே தெரியும். மயிலம்பாடி கிடாக்கள் மாதிரி இருக்கிறதுனால ஒரு 40-50 கிலோ வந்த உடனே வளர்ச்சி இது நின்றும் அப்படின்னு இல்லை. நல்ல குவாலிட்டியான குட்டிகளை எடுக்கும்போது கண்டிப்பாக இதுவும் வந்து உங்களுக்கு 80-90 கிலோ வரைக்கும் வரும். ஒங்கோல் கிடாக்களை பொறுத்த வரைக்கும் கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். முன்னங்கால் எல்லாமே கொஞ்சம் கனம் இருக்கும். முடி வந்து அதிகமாக இருக்கும். அதில் தோரணை வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதானே தவிர வளர்ச்சியில் ரெண்டுமே ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் ஒங்கோல் கிடாக்களை விட இந்த నెల్లూరు கிடாக்களில் నీటి పోకు ఉయరం నల్లవే இருக்கும். ఫ్రెండ్స్, ఇక్కడ నెల్లూరు జుడిపిలోనే మనం 2 రకాలు చెప్తాము. ఒకటి వచ్చి ఒంగోలు సైడ్ నుంచి వచ్చేదాని వల్ల ఒంగోలు రకం. ఇక్కడ నెల్లూరు, గూడూరు, సూలూరుపేట, వెంకటగిరి ఈ ఏరియాల నుంచి వచ్చేటి అని మనం నెల్లూరు రకం అని చెప్తాము. 2 ఒకే బ్రీడే, పెద్దగా వ్యత్యాసం లేదు. కాకపోతే ఒంగోలు పిల్లలు వచ్చి కొంచెం పల్చని ఉంటాయి, మూతిలో కొంచెం నలుపు జాస్తిగా ఉంటుంది, ముందు కాళ్ళు కొంచెం లావు ఉంటాయి, ఎంటికలు కొంచెం జాస్తిగా ఉంటాయి. எதிகின తర్వాత చూస్తే చూపుக்கு கொஞ்சம் బాగుంటాయి. சரி, வாங்க நண்பர்களே, இந்த நெல்லூர் குட்டிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நெல்லூர் குட்டிகளில் வந்து சின்ன குட்டிகள் அதிகமாக வரல. ஒங்கோல் குட்டிகளை பார்த்திங்கன்னா 15 கிலோவுக்கு கீழே இருக்கிற குட்டிகள் தான் மோஸ்ட்லி வருது. ஆனால் இந்த நெல்லூர் குட்டிகளில் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய குட்டிகள் தான் வருது. அது குட்டிகள் கூட சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு கிடாக்கள் மாதிரி இருக்குது. ஆனால் அது வளர்ப்பு குட்டிகள் தான். இது ஒரு நல்ல விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் பெரிய சைஸ் கிடாக்கள் நெல்லூர் ரகத்தில் கூட வரல. இந்த வருஷம் இன்னும் வந்துட்டு இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கட் ஆகிடும். ஏன்னா ஜனவரி, பிப்ரவரியில் அதிகமாக இந்த பக்ரீத்துக்கு எடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் கிடாக்கள் வராது. போன வருஷம் கூட நாங்கள் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஜனவரி, பிப்ரவரிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த கிடாக்களே வரலையே, எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு சுத்தமாக வரவே வராது, கார்குட்டிகள் தான் வரும். பக்ரீத்துக்கெல்லாம் எடுத்து வளர்க்குறவங்களுக்கு இது கரெக்டான சைஸ். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் தான் இருக்குது. இந்த மாதிரி கொம்பு கிடாக்கள் எடுத்து வளர்க்கும்போது பெரிய சைஸ் வரும். இப்போ இது ஒரு 20 ரூபா ஜோடி, 20 ரூபான்னு நீங்கள் எடுத்தால் கூட, குட்டி 10 ரூபான்னு எடுத்தால் கூட இன்னொரு 10 ரூபா கூட வச்சு ஒரு கடை 20 ரூபா தாராளமாக விற்கலாம். ஏன்னா அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு, తోరణை எல்லாமே வந்து நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ఫ్రెండ్స్, ఈ నెల్లూరు రకం పిల్లలు పెద్ద సైజు పిల్లలు ఇప్పటికి జాస్తి వస్తూనే ఉన్నాయి. పోయిన సంవత్సరం ఈ టైంలో ఈ సైజు పిల్లలు రానేలేదు. ఒంగోలు పిల్లల్లో 15 కిలోకి తక్కువ ఉండే పిల్లలదా జాస్తిగా వస్తున్నాయి. ఈ నెల్లూరు పిల్లల్లో 20-25 కిలో ఉండే పిల్లలదా జాస్తిగా వస్తున్నాయి. చిన్న పిల్లలు తక్కువగా వస్తున్నాయి. బక్రీద్కి కావాల్సిన వాళ్ళు ఈ మరి పెద్ద సైజు పిల్లలు ఇప్పుడు ఎత్తుకునేది మంచిది. ఎత్తి సాకినారంటే బక్రీద్కి అంతా మంచి పెద్ద పొటేళ్ళు మీకు దొరుకుతాయి. మంచి వెల పోతుంది, మీకు ప్రాఫిట్ దొరికేదానికి ఛాన్స్ ఉంది.
சரி வாங்க நண்பர்களே, இந்த நெல்லூர் கிடாக்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிது, என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நெல்லூர் ரகத்திலே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இருக்குது இங்கே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொம்பு வந்த கடை தான் இருக்குது. இது கூட அப்படி தான் இருக்குது பாருங்கள். பக்ரீத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து வளர்க்கலாம். இதுலேயே வந்து குவாலிட்டியானதாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக தான் வரும். இதே குட்டிகளை பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனவரிக்கு மேலே வந்து ரேட்டு கூடும். ரேட்டு கூடுறது மட்டும் இல்லாமல் வரவும் வராது மார்க்கெட்டுக்கு. போன வருஷம்லாம் இந்த மாதிரி வரவே இல்லை. கூட பாருங்கள் எல்லாம் லைனாக நிற்க வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பெரிய சைஸ் கிடாக்கள் தான். இதில் ஏதோ வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு நம்ம வேணால் கேட்கலாம். ఎంతకి ఎత్తినారన్నా అయ్యి? 22.5. జత 22.5. ఎన్ని మొత్తం? 37. యా ఊరునా మంది? పెబ్బేరి. వ్యాపారమా లేదు సార్? రైతు. பெப்பேருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். மொத்தம் 20 ஜோடி 22,000. ఈ పెబ్బేరు సందులో దొరకవు అయ్యి? దొరకవు. ఆడ ఏం బ్రీడ్ వస్తాయి? ఆడ వేరే மாதிரி ఉంటాయా? ஜோடி 20,000க்கு வாங்கின மாதிரி விற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 22,000 சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வியாபாரிகளாக கூட இருக்கலாம். வெவ்வேறுலேருந்து வரவங்க பெரும்பாலும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சந்தையில் விற்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து வளர்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வியாபாரிகளாக கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கலாம். చెప్పున్నారన్నా అన్నా ఈ జత ఎంత చెప్పున్నారు? ఎన్ని పిల్లలు మొత్తం ఇవి? ఏం చెప్పండి. 10,000 13,000 చెప్పినాను. 10,000 ఇస్తూ ఉంటారు. பதால் உண்டாது దీంట్లో. நண்பர்கள் 6 பெட்டை குட்டி இருக்குது, 6 கடா குட்டி இருக்குது. மொத்தமாக எடுத்தோன்னா 10,000க்கு தரேன் அப்படின்றார். அதாவது ஜோடி 10,000 தரேன்றார். ஒரு குட்டி 5,000 ரூபா. இந்த மாதிரி சின்ன குட்டிகள் கூட கொஞ்சம் சந்தைக்கு வருது. ரொம்ப அதிகமாக இல்லை. அங்கே ஒரு பேட்ச் இங்கே ஒரு பேட்சுமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 12 கிலோ 13 கிலோ அந்த மாதிரி வரக்கூடிய குட்டிகள். ஜோடி வந்து 10,000 ரூபாய்க்கு தரேன்றாரு. பெட்டை குட்டிகள் கலந்துருக்கு. இது எல்லாமே ஒரு 13 ரூபா அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. 12,500 வந்தால் கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து ஏற்கனவே நாங்கள் பேசிட்டு போனோம். 13 ரூபா வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கூட வந்தவருக்கு அது பிடிக்கல. அதனால் நம்ம அதை எடுக்கலை. இதெல்லாம் ஆவரேஜாக லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ தான் இருக்கும். நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் நின்று பேசியிருந்தோம்னு சொன்னால், அதாவது மொத்தமாக எடுத்துருந்தோம்னா ஒரு 12,000த்துக்கே எடுத்துருக்கலாம் இந்த குட்டிகளெல்லாம். அப்படி பார்க்க போனால் பர் கேஜி வந்து 400 ரூபா அந்த மாதிரி வரும். சில நேரங்களில் வந்து இன்னும் கம்மியாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து ஓரளவு கூட்டம் இருக்குது. போன வாரம் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா வரல. ஒங்கோல் குட்டிகள் பொறுத்த வரைக்கும் கூட இன்றைக்கி சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்காங்க, ரொம்ப நிறைய இல்லை. அவரு என்னண்ணா மொத்தம் என்ன மொத்தம்? மொத்தமே 16. ఈ 4తో சேரி முன்னாடி இருக்கிற 4 குட்டி 16,000 சொல்கிறாரு. அந்த குட்டிகள் வந்து 17,100 சொல்கிறாரு. எல்லாமே வந்து 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டி தான். 15லேருந்து 20 கிலோ இருக்கிற குட்டி நல்லா கறி பிடிப்பில் இருக்குது. பேசினா இன்னுமே விலை குறையும். ఈ 4 మనయే కదనా? ఎంతకి ఇచ్చినారన్నా? జత ఎంత పడుతుంది అప్పుడు? 23,000. అయ్యి 2 மணியே கைகளா? நண்பர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கிடாக்களில் அந்த 4 கிடாக்களில் மட்டும் மொத்தம் 46,000 கொடுத்தாராம். அப்படி பார்க்கும்போது ஜோடி 23,000 வருது. இது எல்லாமே 20 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டி, 20 to 25 கிலோ இருக்கக்கூடிய குட்டி. அது இல்லாமல் அது கூட ஒரு 2 குட்டி இருக்குது. அந்த 2 குட்டி வந்து ஜோடி 28,000 கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குட்டி 14,000 சொல்கிறாரு. கொஞ்சம் கூடுதலாக கூட அவர் சொல்லியிருக்கலாம். இதுவும் நெல்லூர் ரக குட்டிகள் தான்.
ஜோடி 12,000க்குன்னு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு பதிவில் கூட பார்த்தோம். இதுவும் நெல்லூர் ரக குட்டிகள் அப்படின்றதுனால நம்ம இங்கே பார்க்குறோம். 15, 16 கிலோ ஆவரேஜ் வரலாம். நல்ல రేటు தான். ఫ్రెండ్స్ ఇవి కూడా నెల్లూరు రకం పిల్లలదా. జత 12,000 ఎత్తున్నారు. 15, 16 கிலோ ஆவரேஜ் రావచ్చు. இந்த குட்டிகளையும் நம்ம ஜோடி 12,000 சொல்லி தான் எடுத்தோம். மொத்தம் 4 குட்டி. இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தா அதே சைஸ் தான் இருக்கும். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ வரலாம். இங்கே ஏற்கனவே பார்த்த குட்டிகள் தான் నెల్లూరు రக குட்டிகள் அப்படின்றதுனால நம்ம ఇங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు నెల్లూరు రకం పిల్లలు జత 12,000 ఎత్తినాము. ఆవరేజ్గా 15 కిలో లైవ్ వెయిట్ ఉండొచ్చు. ఇదే ఒంగోలు పిల్లలు అయితే 13,000க்கு తక్కువ ఇరు. நண்பர்களே, நான் திரும்பவும் கேட்குறது தான், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. பாட்டு, டான்ஸு இந்த மாதிரி சேனலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான விவசாயம் சம்மந்தப்பட்ட சேனல்களுக்கு நீங்கள் தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே குறைஞ்சபட்சம் மறக்காமல் ஒரு லைக்காவது பண்ணுங்கள், முடிஞ்சால் షేర్ பண்ணுங்கள். ఫ్రెండ్స్ మర్చిపోకుండా సబ్స్క్రైబ్ చేయండి, లైక్ చేయండి, షేర్ చేయండి.